ஏங்க தம்பி இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அண்ணா உங்களை டாக்டர் கூப்பிட்றாரு. செந்தில், ஏன்டா இப்படி பண்ற? முத்தண்ணே, எல்லாரையும் கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க. பரவாயில்லையே, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் கொடுத்த மெடிசனை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. டாக்டர் உங்களுக்கு டயட் எல்லாம் டயட் இனிமேல் நான் டயட்டே சாப்பிடலாம். ஆனா நூடுல்ஸ், பேக்கரி ஃபுட் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. என்ன இது பேஷண்ட் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். மே கம் இன் சார். As a family doctor, I'm asking you, what's happening here? 4 நாளைக்கு முன்னாடி தான் உங்க தம்பி நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்டா நீங்க கூப்பிட்டு வந்தீங்க. நானும் இப்படி நடக்கிறது சகஜம் சொல்லிட்டு எதுவுமே கேட்காம விட்டுட்டேன். இப்போ என்னடானா செந்தில் ஏதாவது மென்டலி டிஸ்டர்ப் ஆகி இருக்காரா? எஸ் டாக்டர். செந்தில் மௌனிகாங்கிற ஒரு பொண்ணை ரெக்கார்டு பண்ணேன். உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு அதுவும் ஒரு லேபரோட பொண்ணு கூட. நோ மாணிக்கம், இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நம்ம போட்டு கொடுக்கலான்னு வந்தா நம்ம டேப்பை போட்டு முடிச்சிட்டாங்களே. செந்தில், எப்பதான் உங்க அம்மா கிட்ட நம்ம மேரேஜ் பத்தி பேச போற? ப்ளீஸ் மௌனி, ஜஸ்ட் கொஞ்ச நாள் நேரம் பார்த்து அம்மா கிட்ட நானே எடுத்து சொல்றேன். சரி, நான் உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள அண்ணா கிட்ட சொல்வியோ அம்மா கிட்ட சொல்வியோ எனக்கு தெரியாது. கல்யாண தேதி எனக்கு சொல்ற. எந்த வீடுடா? அம்மா வாங்கம்மா வாங்க. என்னையா உன் பொண்ணை விட்டு என் பையனை மடக்கிடலான்னு பாக்குறியா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? சும்மா நடிக்காதயா. உன் பொண்ணு என் பையன் கூட சுத்திட்டு இருக்கா, என் சொத்தெல்லாம் அபகரிக்கலான்னு பாக்குறியா? அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாதும்மா. தொலைச்சிருவேன். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீயும் உன் பொண்ணு வேற ஏதாவது தொழில் பண்ண வேண்டியதானே? இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீயும் உன் பொண்ணும் இந்த ஊரை விட்டே ஓடிடணும். இல்ல இந்த உலகத்தை விட்டே ஓட வச்சிருவேன். எடுறா வண்டிய. ஏன்பா இப்படி லைட் கூட போடாம இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்களே? சாப்பிட்டீங்களா? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மனசுதான் சரியில்லை. என்னப்பா சொல்றீங்க? என்னாச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அம்மா, நம்ம கிட்ட சொத்து சுகம் பெருசா ஒன்றும் இல்லைம்மா. ஆனா கூலி வேலை செய்தாலும் மானம் மரியாதையோட வாழ்ந்தோம். இப்போ அந்த மானம் மரியாதை போயிடுச்சேம்மா. மௌனிகா இறந்ததுலேருந்தே செந்தில் ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டான். பிரம்ம பிடிச்சவன் மாதிரியே உட்காந்துருப்பான். எங்கிட்டையும் அம்மா கிட்டேயும் ஒரு வார்த்தை கூட அவன் பேசுறதில்ல. ஆனால் அதையா கடந்த என்னை எடுத்து பெத்த பிள்ளையா வளர்த்தாங்க. அப்பா வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னே எல்லா சொத்துக்களையும் 2 பேருக்கும் ஈக்குவலாக எழுதி வச்சுட்டாங்க. கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல டாக்டர். செந்தில் வேற எப்போ என்ன செஞ்சுக்குவானோன்னு 24 மணி நேரம் அவனை பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கு டாக்டர். இதை பாரு, எப்பொழுதுமே ரூம்ல அடைச்சு வச்சுக்கிறது கூட ரொம்ப டேஞ்சர் தான்ப்பா. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு அவனை எங்காவது வெளியூர் கழிச்சிட்டு போங்க, எல்லாம் சரியாயிடும். அவன் அம்மாவையும் என்னையும் ஏதோ எதிரி மாதிரி பார்க்குறான். எங்ககிட்ட மௌன் கொடுத்தும் கூட பேச மாட்டேங்கிறான். அவனை எங்க டாக்டர் வெளியே கூட்டு போகிறது? நான் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன்கிட்ட பேசி நான் கன்வின்ஸ் பண்ணுறேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ.
அவன் நல்லா இருக்கணும் தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன். அவன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு இருக்கிறது நீ ஒருத்தன் தான். வேணா அவன்கிட்ட பேசி நீ கன்வின்ஸ் பண்ணி பாரு. அம்மாவை பார்க்க முடியாது. கருப்பசாமி நீ சும்மா இருப்பா. நில்லுப்பா. நில்லு சொல்லு. அம்மா நான் எவ்வளோ தடுத்து கேட்காம சொல்ல சொல்ல உள்ள விட்டாரு. மாரியப்பன், உங்களை யார் இங்கே வர சொன்னது? ஆமாம், நானும் 2 நாள் ஆஃபீஸ் வந்துட்டு தான் இருக்கேன். அம்மா பார்க்க முடியல. இன்னைக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. அதான் வீட்டுக்கு வந்தேன். அவங்க இப்போ கூட பேச நேர்மையில் இல்லை. நாளைக்கு வந்து ஆஃபீஸில் பாரு. நாளைக்கு அவங்க வரலன்னா நாளைக்கு வந்து பாரு. இந்த பாருங்க, நான் உங்களை பார்க்க வரல, நான் அவங்கள தான் பார்க்க வந்தேன். பார்த்துட்டேன், 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். அதான் இப்போ பார்க்க முடியாது. மேனேஜர் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போக சொல்லுங்க. அம்மா என்னை சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. உடனே அதை கேன்சல் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு அது இமேஜ் ப்ராப்ளம். முன்னாள் இமேஜுக்கு தான்டா ப்ராப்ளம். மேடம், லீகல் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை தான் செஞ்சுருக்கோம். மாரியப்பன், வீணா என்ன டென்ஷன் படுத்தி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க போலாம். எனக்கு வேலை தெரியலன்னா எனக்கும் டென்ஷன் ஆகும். அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன செய்வ? அதான் சொன்னேனே, என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு. ஆனா செய்வேன். மேனேஜர், கால் த போலீஸ். கால் த போலீஸ்? எனக்கே கால் த போலீஸா? இப்ப போறேன். ஆனா செந்தில், இப்படியே இருந்தா என்னடா அர்த்தம்? வாழை பிடிக்கலன்னு அர்த்தம். அப்படின்னா மௌனிகா தான் உன் வாழ்க்கையா? ஆமாம், அவ தான் என் வாழ்க்கை, மௌனிகா தான் என் உயிர். நீ சின்சியராக மௌனிகாவை லவ் பண்ண. ஆனால் என்னாச்சு? லவ் பண்ணால் மட்டும் போதுமா? அதில் வர ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற தைரியம் வேண்டாம்? அவள் கோலத்தனமாக தூக்கில் தொங்கிட்டான். அதுக்கும் அம்மா தானே காரணம். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி உனக்கு பெரிய இடத்துல மேரேஜ் பண்ணியிருக்கணும்னு நினச்சாங்க. நீ என்னடானா, சரி அவள் என்ன பண்ணியிருக்கணும்? உன்னை மீட் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கணும். நீ அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி மேரேஜுக்கு சம்மதம் வாங்கியிருக்கணும். ஆனால் உன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவளாக எடுத்த முடிவுக்கு அம்மா எப்படி காரணமாக முடியும்? மௌனிகா கொடுத்து வச்சது அவ்வளோதான் செந்தில். கொஞ்சம் மனசை மாற்றிக்க முயற்சி பண்ணு. நோ, என் ஃபீலிங்ஸை நீ டைவர்ட் பண்ற. லீவ் மீ அலோன். என் இஷ்டப்படி என்ன இரு. ஆனால் இங்கே இல்லை. கொஞ்ச நாள் பழசையெல்லாம் மறந்துட்டு அண்ணன் கூட போய் சிறுவாணி ஃபார்ம் ஹவுஸில் இரு. கால் த போலீஸா? எங்கிட்டே கால் த போலீஸா? அப்படின்னா என்ன அர்த்தம் தலைவாரே? போலீஸை கூப்பிடுவாங்களோ? போலீஸ அவங்க என்னடா கூப்பிடுறது? போலீஸ அனுப்பி வைக்கிறேன்டா அவங்க வீட்டுக்கு போலீஸ. அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கா தலைவாரே? பவர் என்னடா பவர்? ஒரு கவர் போதுண்டா. வெப்பரடு. இப்போ நான் சொல்றதெல்லாம் அப்படியே எழுது.